வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எப்படி வெற்றி பெறுவது? சிலர் ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லாமலே வெற்றி பெறுறாங்க, பெரிய ஆளாகிறாங்க, நம்ம பார்க்குறோம். சிலர் நிறைய திறமை இருந்தும் முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா வெற்றிக்கான உண்மையான ரகசியம் தான் என்ன? இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பாக வெற்றி வெளியிருந்து வராது. எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் வெற்றி, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் வெற்றி, நல்ல நேரம் எனக்கு இருந்ததுன்னா நேரம் இருந்தாலும் எனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வெற்றி வெளியே இருந்து வர்றதில்ல, அது உள்ள இருந்து தான் வருது. ஒரு விதை மரமாக மாறுது இல்லையா? அதே போல ஒரு எண்ணம் தான் செயல் வடிவம் ஆகிறது. செயல் வடிவம் பழக்கமாகிறது. பழக்கம் வாழ்க்கையே மாத்துகிறது. இதுதாங்க உண்மை. அப்ப வெற்றி என்பது ஒரு பெரிய நிகழ்வான்னு கேட்டா இல்ல. அது தினசரி சிறிய ஒழுக்கங்களின் விளைவு. ரிசல்ட்ஸ் ஆஃப் பண்டில்டு எஃபர்ட்ஸ், அவ்வளோதான். டே டு டே பேஸில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒழுக்கங்களோட விளைவு தான். இப்போ வெற்றிக்கான முதல் ரகசியம் என்னன்னு கேட்டால் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு. முதல் ரகசியமாக அதுதான், தெளிவு. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுங்கிற தெளிவு இருக்குதா? நிறைய பேர் உழைக்கிறாங்க, உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எதற்காக உழைக்கிறேன்னு தெரியாது நிறைய பேர். ஒரு கேள்விதான். இன்று முதல் ஒரு வருடத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எழுதி பாருங்க. வருமானம் எவ்வளோ இருக்கணும்? உடல்நல ஆரோக்கியம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்? உறவுகள் எப்படி இருக்கணும்? மன அமைதி எப்படி இருக்கணும்? இது எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் எழுதப்படாத இலக்காவே இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க. அது கனவாக இருந்துட்டு இருக்கு. எழுத்து வடிவத்தில் கொண்டு வாங்க. ரெண்டாவது ரகசியம் என்னன்னு கேட்டால் ஒழுக்கம். சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும், ஆனால் அது வாழ்க்கை வெற்றியோட தொடர்புடையது. மோட்டிவேஷன் எல்லாருக்கும் வருங்க. ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மாறுபட்டு இருப்பது எந்த இடத்துல வேறுபடுறாங்கன்னு பார்த்தா அவர்கள் ஒழுக்கத்தை தேர்வு செய்கிறார்கள். ஒரு நாள் உற்சாகமாக இருக்கிறோம், மறுநாள் சோர்வாக இருக்கும். இப்படிலாம் இருந்தால் முன்னேற்றம் ரொம்ப ஸ்லோவாயிடும். நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து என்னென்ன பண்ணணும்னு திட்டமிடுங்க. அது மார்னிங்கில் பிளான் பண்ணிடுங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிருக்கணும் ஒரு நாளைக்குள்ள. இரவு தூங்க போகும்போது இன்னைக்கு பகல் முழுக்க என்னதான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு சுய மதிப்பீடு பண்ணி பாருங்க. தினசரி 1% இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக முடியும், முடியாத விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு வருடத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இப்போ மூணாவது ரகசியம் என்னன்னு கேட்டால் மனதை நிரலாக்குங்கள். நம்ம வாழ்க்கையை இயக்குவது நம்மளுடைய ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறோம். நீங்கள் தினசரி உங்களிடமே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை முகத்தை பார்க்கும்போது என்ன பேச்சு உங்களுக்குள்ள, உள்ளுக்குள்ள என்ன பேச்சு, ஒரு இன்டர்னல் டயலாக் என்ன ஓடிட்டு இருக்கு? என்னால் முடியாது, எனக்கு நேரம் சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருந்தா, மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இருந்தா மனமும் அதையும் நம்ப ஆரம்பிச்சிடும். இன்று முதல் கொஞ்சம் மாறி பாருங்களேன். மாற்றுங்க. நான் வளர்கிறேன், நான் தினமும் முன்னேறுகிறேன், வெற்றி எனக்கு இயல்பானது, எளிதாக என்னால் வெற்றி பெற முடியும் சொல்லித்தான் பாருங்க. இது அப்படி நினைவில் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் மனம் நம்புவதை உடல் செயலில் மாற்றும். பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான்காவது ரகசியம், தோல்வியை நண்பனாக்குங்கள். என்ன சார் அது? ஃபெயிலியர் போய் எப்படி சார் ஃப்ராட? ஃபெயிலியரை தாங்க நம்மளை செழுமைப்படுத்துது, இதுதான் மோல்டு பண்ணுது. ஸோ நம்ம சக்ஸஸ்ங்கிறது மெனி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான். தோல்விகள் தாண்டி 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 தான் வெற்றி கிடைக்கும். யாராவது முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற ஒரு ஆளை காமிங்க. சத்தியமாக இருக்கு, சான்ஸே இல்லை. பல தோல்விகளுக்கு பிறதான் நம்ம தோல்விகள்னு பேர் கொடுக்கணும்னா ஃபீட்பேக்னு வச்சுக்கோங்க. நான் செய்த காரியத்திற்கு, விஷயத்திற்கான விளைவு, ஒரு ஆக்ஷனுக்கான ரிசல்ட் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. தோல்வின்னு பேர் கொடுக்காதீங்க. டோன்ட் லேபிள் இட். ஓகே. அப்போ வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்வி வராதான்னு கேட்டால் தோல்வி வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க? இந்த தோல்வியிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நாளையிலேருந்து இது மாதிரி ஒரு சவால் இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இருந்திருக்கிறாங்க. தோல்விங்கிறது ஒரு முடிவு இல்லை, ஒரு தகவல் தான், ஒரு ஃபீட்பேக் தான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு இருக்காங்க. வீழ்ந்தால் எழுந்திருக்கணும். தாமதம் ஆனாலும் பரவாயில்ல. வீழ்வது தவறு அல்ல. வீழ்ந்து திருப்பி மீண்டும் எழுந்திருக்காமல் இருப்பது, வீழ்ந்தே கிடப்பது தான் தவறு. திருத்தாதீங்க. என்ன வேணாலும் சவால்கள் வரட்டும், எத்தனை வேணாலும் செட்பேக் வரட்டும், அதை தாண்டி 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 வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்கள் கனவுகளை எவ்வளோ நாளைக்கு கனவுகளாக வச்சுட்டு இருக்க போறீங்க? ஆரம்பிங்க, இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ஒரு ஒரு பக்கம் எழுதுங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, செயல பிளான் கொண்டு வாங்க, ஆக்ஷன் பிளான் போடுங்க, ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஆக்ஷனாக பண்ண ஆரம்பிங்க.
சின்ன ஆக்ஷனா ஆரம்பிங்க, ஆனா நகருங்க. இதே இடத்துல நிக்கக்கூடாது நீங்க. வெற்றி என்பது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். அது அதிர்ஷ்டம் இல்ல. அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தான் உருவாக்குறோம். தினசரி செய்யக்கூடிய சரியான முடிவுகளின் கூட்டுத்தொகை தான் இந்த வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல எழுதுங்க. என் வெற்றி இன்று தொடங்குகிறது. அட, எழுதித்தான் பாருங்களேன். உங்க மனசு நம்ப ஆரம்பிக்கட்டுங்க. கமெண்ட்ல எழுதுங்க, என் வெற்றி இன்று தொடங்குகிறது. இதுபோல் வாழ்க்கை சம்பந்தமான வெற்றி சம்பந்தம் பல வீடியோக்களுக்கு இந்த சேனல்ல இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். மீண்டும் சந்திப்போம் வெற்றியுடன். நீங்கள் ஒரு சிறந்த வெற்றி பெற்ற நபராக நீங்க வருவீங்கன்னு சொல்லி முழுமையாக நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.